இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைப்ரரி. டாட்டில் லைப்ரரி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் லைப்ரரினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லைப்ரரி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் ப்ரீ கம்பைல் கோட் அப்படிம்பாங்க. ப்ரீ கம்பைல் ஆன கோடு இந்த கோட் வந்து ஆல்ரெடி அந்த டாட்டை உருவாக்கினா டெவலப்பர்ஸால் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அந்தந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உருவாக்கினா டெவலப்பர்ஸால் உருவாக்கப்பட்ட லைப்ரரிஸ் தான் இது. ஸோ இந்த லைப்ரரி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நமக்கு ஒரு தேவை, நம்ம ஒரு யூஸ் பண்ணுற நம்ம ஆல்ரெடி நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை, நம்மளும் ஒரு கஸ்டம் லைப்ரரி உருவாக்கி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செவரல் லைப்ரரிஸ் இருக்குது. அந்த லைப்ரரிஸை நம்ம ஏதாவது ஒரு லைப்ரரி எடுத்து அதை ஒர்க் பண்ணி பார்ப்போம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டாட்டில் உங்களோட லைப்ரரியை இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் போடணும். அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த லைப்ரரியை மென்ஷன் பண்ணி அந்த லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம்.